எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இன்னைக்கு காண்பது ஒரு படி புளி சாதத்துக்கு புளிக்காய்ச்சல் காய்ச்சுவது எப்படி என்பதை தெரிஞ்சுப்போம் வாங்கும். அதுக்கு 100 புளி எடுத்துக்கோங்க. 100 புளியை ஜலத்தில் ஜலம் விட்டு ஊற வச்சுடுங்க. அதை காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஊற வச்சுட்டேன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஜலத்தை எடுத்து அப்படியே அடுப்பில் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு 15 வத்த மிளகா, 15 பச்சை மிளகா இதை நறுக்கி அந்த ஜலத்திலே போட்டுருங்க. அந்த பச்சை மிளகாயும் வத்த மிளகாவையும் மொத்தமாக 30 மிளகா வரும். அதை அப்படியே ஜலத்தில் போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கு தாளிக்க கடுகு, அரை உளுந்து, மல்லாட்டை, கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் வறுத்துன்ட்டு அதையும் அந்த ஜலத்திலே கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு கரண்டி கொத்தமல்லி வர அரை கரண்டி வெந்தயம் இதை தனியாக இழுப்பச்சியில் போட்டு வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் விடாமல் வறுத்துன்ட்டு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம இந்த புளிக்காய்ச்சலுக்கு ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். அதுவும் இறக்கும்போது தான் அந்த பொடியை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கினேன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். நல்லா கெட்டியாக கொதிச்சு வந்தோடனே புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். இது ஒரு படி சாதத்துக்கு கலக்கலாம். இதை நம்ம ஒரு 15 நாள், ஒரு 20 நாள் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா